இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 29 முதல் 39 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான அற்புதங்களை பல்வேறு விதமான நபர்களுக்கு செய்வதையும், அதன் நிமித்தம் மக்கள் எல்லோரும் அவரை காண வேண்டும் என்றும் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற வேண்டும் என்று அவரை தேடி வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு மக்கள் அவரை தேடி வந்து கொண்டிருந்த பொழுது அவர் ஜெபிப்பதற்காக தனிப்பட்ட ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றிருப்பதையும், அவரை தேடி சீமோன் பேதுரு அங்கு வந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வந்த சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எல்லோரும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றவுடன் இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக கண்டுபிடித்து விட்டார். எல்லோரும் தன்னை எதற்கு தேடுகிறார்கள் என்பதை அவர் தெளிவாக அறிந்தவராய், மக்களுடைய மனநிலையை நன்கு புரிந்து கொண்டவராய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அநேகர் என்ன நோக்கத்தோடு தேடினார்களோ, அதே நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வரவில்லை, மாறாக அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே வந்தார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் தேவைப்படுகிறார் என்று சொன்னால், மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேவைப்படுகிறது. இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே அதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாளிலே இதை தெளிவாக அறிந்த இயேசு கிறிஸ்து 38வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், சீமோன் பேதுரு எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்னவெனில், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நோக்கத்தை தெளிவாக அறிந்திருந்தார். மக்கள் அவருடைய நோக்கத்தை திசை திருப்ப முயன்றாலும் இயேசு கிறிஸ்து அதில் தெளிவாக இருந்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றியவராக இந்த மண்ணுலகை விட்டு சென்றார். இந்த அருமையான காலை வேளையில் நாமும் அந்த நாட்களில் காணப்பட்ட மக்களைப் போல இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆதாயத்திற்காக தேடாமல், அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மேன்மையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேடுவோம். அதே போல இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய நோக்கத்திலிருந்து திசை திரும்பாமல் இருந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய நோக்கத்திலிருந்து திசை திரும்பாமல் இருப்போம். மண்ணுலகிற்கு எதற்கு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதில் இயேசு கிறிஸ்து கண்ணும் கருத்துமாயிருந்தார். அதே போல நாமும் இந்த மண்ணுலகிற்கு எதற்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பதற்கு நாம் இந்த காலை வேளையில் வலியுறுத்தப்படுகிறோம். இந்த நோக்கம் நம்மில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், அந்த நோக்கத்தை எப்படியாகிலும் நிறைவேற்றுவதற்கும் தேவையான அருளாசிகளை அந்த உன்னத தேவனிடத்தில் மன்றாடுவோம். அவரும் நம்முடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.